தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மின்சார ஸ்கூட்டரில் பேட்டரி சார்ஜ் செய்யும் பொழுது திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசன் வழங்க கேட்கலாம். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கருத்தமலைப்பட்டியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த திடீர் தீ விபத்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பயன்படுத்தக்கூடிய பேட்டரியில் இருந்து வெளிப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதாவது இந்த கருத்தமலைப்பட்டியில் ரவி என்பவர் வீட்டில் 2 வருடத்திற்கு முன்னதாக மேலூர் பகுதியில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஒன்று வாங்கியுள்ளார். இந்த ஸ்கூட்டர் பகுதியில் வழக்கமாக 2 பேட்டரிகள், அதாவது 2 பேட்டரிகளை மின்சாரம் மூலமாக சார்ஜ் செய்துவிட்டு இவர் இரவில் தூங்குவது வழக்கம். அதுபோல் இன்று அவர் 2 பேட்டரிகளையும் சார்ஜ் செய்வதற்காக மாட்டியுள்ளார். அது திடீரென்று வெடித்து சிதறி அதிலிருந்து தீப்பற்றி வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களும், கிட்டத்தட்ட பீரோ, புக்கள், அவங்க படிக்கக்கூடிய மாணவர் படிக்கக்கூடிய புத்தகம் முதற்கொண்டு அனைத்தும் தீயில் கருகி நாசமானது. இதனைத் தொடர்ந்து அதிகமாக விலைக்கு விற்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர், அதாவது 1 லட்சத்திற்கு மேலாக விற்பனை செய்யக்கூடிய இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் திடீர் தீப்பற்றும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதனால் வரை ஸ்கூட்டி, அதாவது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் எரிவதை பார்த்து கொண்டிருக்கிறோம் பல வீடியோக்களில். இன்று புதிதாக அதில் சார்ஜ் செய்யக்கூடிய பேட்டரியும் வெடித்து எரியும் ஒரு தன்மை கொண்டதாக பார்க்கப்படுவது இங்குதான் புதிய வழக்கமாக பார்க்கப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதி மக்கள் அதிகமாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பயன்படுத்தி வருகின்றனர். இது இனிமேல் தொடர்பாகலாம் என்பது சந்தேகம்தான். இதுபோல் தீ விபத்து இந்த பகுதியில் நடைபெற்றதால் இது கொஞ்சம் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகின்றது. மேலும் செய்திகளுக்காக நியூஸ் 1 செய்தியாளர் குமரேசன்.